ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. த ஹிந்து தமிழ் இணையதள நேயர்களுக்கு வணக்கம். 12/1/2017 முதல் 18/1/2017 வரை உள்ள இந்த வார ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் 11ஆம் இடத்தில் சுக்கிரன் கேது ஆகியோருடன் கூடியிருக்கிறார். இதனால் முக்கியமான எண்ணங்கள் இப்பொழுது நிறைவேறும். முன்னேற்றத்திற்கான தகவல் ஒன்று வந்து சேரும். நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். ஜலப்பொருட்களால் ஆதாயம் கிடைக்கும். மக்களால் சிறு சங்கடம் ஏற்பட்டு விலகும். வார பின்பகுதியில் தொழில் ரீதியாக எடுத்த முயற்சிகள் பலிதமாகும். 14ஆம் தேதி முதல் சூரியன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் வருவதால் உயர் பதவி யோகம் கிடைக்கும். அரசு சம்பந்தமான காரியங்களில் வெற்றி காணும் சந்தர்ப்பம் கூடி வரும். 16ஆம் தேதி முதல் செவ்வாய் 12ஆம் இடம் மாறுவது விசேடமாகாது. குரு 7ஆம் இடம் மாறுவதால் நல்ல நண்பர்கள் அமைவார்கள். கூட்டாக தொழில் செய்பவர்களுக்கு ஆதாயம் கூடும். பயணம் சார்ந்த இனங்கள் ஆக்கம் தரும். 5இல் உள்ள ராகுவுக்காக துர்க்கையை வழிபட்டு வருவது நல்லது. அஷ்டம சனிக்கு தொடர்ந்து பிரீதி பரிகாரங்களை செய்து வருவது அவசியமாகும். ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் குருவும் 10இல் செவ்வாய் கேது ஆகியோரும் உலவுவது சிறப்பாகும். புதபலமும் கூடியிருப்பதால் வியாபாரத்தில் முன்னேற்றம் காண சந்தர்ப்பம் உருவாகும். பேச்சில் திறமை வெளிப்படும். நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும். நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோர் ஓரளவுக்கு உதவி புரிவார்கள். 14ஆம் தேதி முதல் சூரியன் 9ஆம் இடம் மாறுவது சிறப்பாகாது. உஷ்ணாதிக்கம் சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்பட்டு விலகும். 16ஆம் தேதி முதல் குரு 6ஆம் இடம் மாறுவது சிறப்பாகாது. பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட இனங்களில் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. 16ஆம் தேதி முதல் செவ்வாய் 11ஆம் இடம் மாறுவது விசேடமாகும். கணவன் மனைவி உறவு நிலை சீராகும். உடன் பிறந்தவர்களால் அனுகூலம் உண்டாகும். ஜலப்பொருட்கள் ஆதாயம் கொண்டு வரும். ராகுவுக்கு பிரீதியாக துர்க்கை அம்மனை வழிபட்டு வருவது நல்லது. ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்வதும் அவசியமாகும். மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சுக்கிரன் உலவுவது சிறப்பாகும். சனியும் அனுகூலமாக உலவுவதால் எடுத்த காரியங்களில் சீராக வளர்ச்சி காணலாம். பொது நல பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு வெற்றி வாய்ப்புகள் கூடும். 14ஆம் தேதி முதல் சூரியன் 8ஆம் இடம் மாறுவது சிறப்பாகாது. உஷ்ணம் சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படும். கண் உபத்திரவம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி வருவது நல்லது. 16ஆம் தேதி முதல் செவ்வாய் 10ஆம் இடத்திற்கும் குரு 5ஆம் இடத்திற்கும் மாறுவதால் நல்ல வாய்ப்புகள் கூடி வரும். உடன் பிறந்தவர்கள் உதவி புரிவார்கள். மக்கள் நலம் சீராகும். பொருளாதார நிலையில் வளர்ச்சிக்கான சந்தர்ப்பம் கூடி வரும். எதிர்ப்புகளின் காரம் வலுக்குறையும். வழக்கு யாஜ்யங்களில் நல்ல திருப்பத்தை காணலாம். கேதுவுக்கு பிரீதியாகவும் சூரியனுக்கு பிரீதியாகவும் அர்ச்சனை ஆராதனைகளை செய்து வருவது நல்லது. கேதுவுக்கு பிரீதியாக விநாயகரை வழிபட்டு வருவது நல்லது. கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியன் புதன் ஆகியோரும் 8இல் சுக்கிரனும் உலவுவது சிறப்பாகும். அரசு சார்ந்த காரியங்கள் இனிது நிறைவேறும். முக்கியஸ்தர்களின் தொடர்பு அதனால் அனுகூலம் உண்டாகும். எலக்ட்ரானிக், கம்ப்யூட்டர் போன்ற துறைகளை சார்ந்தவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள். வியாபாரிகளுக்கு அனுகூலமான சூழ்நிலை நிலவி வரும். எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள் ஆகியோருக்கெல்லாம் செழிப்பான பாதை புலப்படும். கலைத்துறையினருக்கு வெற்றி வாய்ப்புகள் கூடும். 8இல் செவ்வாயும் கேதுவும் இருப்பதால் சிறு சிறு பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்படும். 16ஆம் தேதி முதல் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் மாறுவதாலும் குரு 4ஆம் இடத்திற்கு மாறுவதாலும் புனிதமான காரியங்களில் ஈடுபட
சந்தர்ப்பம் கூடி வரும். உடன் பிறந்தவர்கள் ஓரளவுக்கு உதவி புரிவார்கள். ராகு, கேது, செவ்வாய் ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு உலவுவது சிறப்பாகும். 5ஆம் இடத்தில் சூரியன், புதன் ஆகியோர் இருந்தாலும் நலம் புரிவார்கள். மக்களால் அனுகூலம் உண்டாகும். குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நிகழும். பொருளாதார நிலையில் முன்னேற்றம் காண சந்தர்ப்பம் உருவாகும். சாதுக்கள், மகான்கள், குடும்ப பெரியவர்கள் ஆகியோர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். ஆசிகளும் புரிவார்கள். 14ஆம் தேதி முதல் சூரியன் 6ஆம் இடம் மாறுவதால் அரசு சம்பந்தமான காரியங்களில் வெற்றி கிடைக்கும். எதிர்ப்புகள் கட்டுக்குள் அடங்கி இருக்கும். 16ஆம் தேதி முதல் குரு 3ஆம் இடம் மாறுவதும் செவ்வாய் 8ஆம் இடம் மாறுவதும் சிறப்பாகாது. சிறு சிறு பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்படும். எக்காரியத்திலும் பதற்றப்படாமல் நிதானமாக ஈடுபடுவதன் மூலம் சங்கடங்களுக்கு ஆளாகாமல் தப்பலாம். கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை தேவை. கணவன் மனைவி இடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். உடன் பிறந்தவர்களுடன் கருத்து வேறுபாடு உண்டாகும். பக்குவமாக சமாளிப்பது நல்லது. சுக்கிரன், ராகு, கேது ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை தொடர்ந்து செய்து வருவது நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனியும், 4இல் புதனும், 6ஆம் இடத்தில் செவ்வாய், கேது ஆகியோரும் உலவுவது சிறப்பாகும். உழைப்புக்கு உரிய பயனை பெற்று வருவீர்கள். நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோரால் ஓரிரு காரியங்கள் நிறைவேறும். எதிர்ப்புகளை கடந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் காண சந்தர்ப்பம் உருவாகும். 14ஆம் தேதி முதல் சூரியன் 5ஆம் இடம் மாறுவதால் மக்கள் நலனில் கவனம் தேவைப்படும். தந்தை நலனிலும் அக்கறை செலுத்த வேண்டி வரும். 16ஆம் தேதி முதல் செவ்வாய் 7ஆம் இடம் மாறுவது சிறப்பாகாது. கணவன் மனைவி இடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். பக்குவமாக சமாளிப்பது நல்லது. கூட்டாக தொழில் புரிபவர்கள் பங்குதாரர்களை நம்பி ஏமாறாமல் இருப்பது அவசியமாகும். 16ஆம் தேதி முதல் குரு 2ஆம் இடம் மாறுவதால் பண வரவு சற்று அதிகரிக்கும். குடும்பத்தில் நற்காரியங்கள் நிகழ சந்தர்ப்பம் கூடி வரும். சூரியன், சுக்கிரன் ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து வருவது நல்லது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் வலுத்திருக்கிறார். 3இல் சூரியனும் 11இல் ராகுவும் உலவுவதால் எதிர்ப்புகளை கடந்து வாழ்வில் முன்னேற்றம் காண்பீர்கள். மக்களால் ஓரிரு நன்மைகள் ஏற்படும். தந்தை நலம் சீராக இருந்து வரும். அரசு சம்பந்தமான காரியங்களில் நல்ல திருப்பத்தை காணலாம். 14ஆம் தேதி முதல் சூரியன் 4ஆம் இடம் மாறுவது சிறப்பாகாது. நிலபுலங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு ஏற்படும். பொருளாதார கொடுக்கல் வாங்கல் இடங்களில் எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது நல்லது. மக்கள் நலனில் அக்கறை தேவைப்படும். 16ஆம் தேதி முதல் குரு உங்கள் ஜென்ம ராசிக்கு மாறுவது சிறப்பாகாது. செவ்வாய் 6ஆம் இடம் மாறுவதால் எதிர்ப்புகளை சமாளிக்கும் சக்தி உண்டாகும். நிலம், மனை, வீடு, வாகனம் போன்ற சொத்துக்களால் வருவாய் கிடைத்து வரும். குடும்ப நலனில் கவனம் செலுத்தி வருவது நல்லது. கேதுவுக்கு பிரீதியாக விநாயகரை வழிபட்டு வருவது அவசியமாகும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் புதனும், 4இல் சுக்கிரனும், 10ஆம் இடத்தில் ராகுவும், 11இல் குருவும் சஞ்சரிப்பது சிறப்பாகும். வார ஆரம்பம் சிறு சங்கடத்தை உண்டு பண்ணும் என்றாலும் வார பின்பகுதி சிறப்பாக அமையும். முக்கியமான காரியங்கள் ஈடேற சந்தர்ப்பம் கூடி வரும். கலைத்துறைகளை சார்ந்தவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கூடும். வியாபாரத்தில் முன்னேற்றம் காண சந்தர்ப்பம் உருவாகும். பொருள் வரவு அதிகரிக்கும். எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கூடி வரும். 14ஆம் தேதி முதல் சூரியன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் மாறுவதால் அரசு சம்பந்தமான காரியங்களில் நல்ல திருப்பத்தை காணலாம். 16ஆம் தேதி முதல் செவ்வாய் 5ஆம் இடத்துக்கும் குரு 12ஆம் இடத்துக்கும் மாறுவதால் மக்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். வயிறு சம்பந்தமான உபாதைகள் உண்டாகும். உடல் நலனில் கவனம் செலுத்தி வருவது நல்லது. தாய் நலனிலும் அக்கறை தேவைப்படும். கேதுவுக்கும் ஜென்ம சனிக்கும் பிரீதியாக அர்ச்சனை ஆராதனைகளை தொடர்ந்து செய்து வருவது நல்லது.
தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய், சுக்கிரன், கேது ஆகியோர் சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதனால் மனத்தில் துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். போட்டி, விளையாட்டு ஆகியவற்றில் வெற்றி கிடைக்கும். இயந்திர பணியாளர்களுக்கு ஏற்றம் உண்டாகும். 14ஆம் தேதி முதல் சூரியன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் மாறுவது சிறப்பாகாது என்றாலும் பொருளாதார நிலையில் வளர்ச்சிக்கான சந்தர்ப்பம் உருவாகும். 16ஆம் தேதி முதல் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் மாறுவது சிறப்பாகாது, அலைச்சல் அதிகரிக்கும். குரு 11ஆம் இடம் மாறுவதால் பணம் கொடுக்கல் வாங்கல்களில் நல்ல திருப்பம் உண்டாகும். புதிய பொருட்களின் சேர்க்கை நிகழும். சூரியனுக்கும் சனிக்கும் பிரீதி பரிகாரங்களை தொடர்ந்து செய்து வருவது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சனி லாபஸ்தானத்தில் உலவுகிறார். குரு உங்கள் ராசியை பார்க்கிறார். சுக்கிரன் அனுகூலமாக சஞ்சரிக்கிறார். இதனால் உங்கள் எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும். கணவன் மனைவி உறவு நிலை திருப்திகரமாக இருந்து வரும். மக்களால் அனுகூலம் உண்டாகும். தொலைதூர பயணத்தால் நன்மை அதிகரிக்கும். சாதுக்கள், மகான்கள் ஆகியோரது தரிசனம் வார பின்பகுதியில் கிடைக்கும். தொழிலாளர்கள், உத்தியோகஸ்தர்கள், கலைஞர்கள் ஆகியோர் தங்கள் நிலை உயரப் பெறுவார்கள். சூரியன், புதன் ஆகியோரது சஞ்சாரம் சிறப்பாக இல்லாததாலும் ராகு, கேது ஆகியோரது சஞ்சாரமும் அனுகூலமாக இல்லாததாலும் சிறு சிறு இடர்பாடுகள் அவ்வப்போது ஏற்படும். சர்ப்ப சாந்தி செய்து கொள்வது நல்லது. ஆதித்ய இதயம் படிப்பது சிறப்பாகும். கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சனி 10ஆம் இடத்தில் வலுத்திருக்கிறார். சூரியன், புதன், சுக்கிரன் ஆகியோரது சஞ்சாரமும் அனுகூலமாக இருப்பதால் முக்கியமான காரியங்கள் இப்பொழுது நிறைவேறும். திரவ பொருட்களால் லாபம் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு செழிப்பான பாதை தெரிய வரும். மாணவர்கள் தங்கள் நிலைமையில் வளர்ச்சி காண்பார்கள். 13ஆம் தேதிக்குள் அரசு சம்பந்தமான காரியங்களில் வெற்றிக்கான சந்தர்ப்பம் கூடி வரும். 14ஆம் தேதி முதல் சூரியன் 12ஆம் இடம் மாறுவதால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். கண் சம்பந்தமான உபாதைகள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி வருவது நல்லது. 16ஆம் தேதி முதல் செவ்வாய் 2ஆம் இடம் மாறுவதும் குரு 9ஆம் இடம் மாறுவதும் ஓரளவு சிறப்பாகும். குரு உங்கள் ராசியை பார்ப்பதால் உடல்நலம் சீராகும். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் என்றாலும் அவற்றை சமாளிக்கும் சக்தி பிறக்கும். ராகு, கேது, செவ்வாய் ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகுவும், 7இல் குருவும், 10ஆம் இடத்தில் சூரியன், புதன் ஆகியோரும், 12இல் சுக்கிரனும் உலவுவது சிறப்பாகும். புதிய நண்பர்கள் உதவி புரிய முன்வருவார்கள். நிலம், மனை, வீடு, வாகனங்களால் ஓரளவு அனுகூலம் கிடைத்து வரும். மக்கள் நலம் திருப்திகரமாக இருந்து வரும். ஸ்பெகுலேஷன் துறைகளால் ஆதாயம் கிடைக்கும். எதிரிகள் அடங்கி போவார்கள். வெளிநாட்டு தொடர்புடன் செய்யும் தொழிலில் முன்னேற்றம் காணலாம். கணவன் மனைவி இடையே நல்லுறவு நீடிக்கும். சுபகாரியங்கள் நிகழ சந்தர்ப்பம் கூடி வரும். 16ஆம் தேதி முதல் செவ்வாய் ஜென்ம ராசிக்கு இடம் மாறுவது சிறப்பாகாது. எக்காரியத்திலும் பதற்றப்படாமல் நிதானமாக ஈடுபடுவது அவசியமாகும். 16ஆம் தேதி முதல் குரு 8ஆம் இடம் மாறுவதும் குறையே ஆகும். குரு, செவ்வாய், கேது ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து வருவது நல்லது. பொதுவில் இந்த வாரம் விருச்சிக, மீன ராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாரமாக அமையும். இதர ராசிக்காரர்கள் அவரவர்களுக்கு சொல்லப்பட்டுள்ள கிரக பிரீதி பரிகாரங்களை முழுமையான நம்பிக்கையுடன் செய்வதன் மூலம் கெடுபலன்களை குறைத்து கொள்ளவும் நற்பலன்களை கூட்டிக் கொள்ளவும் சந்தர்ப்பம் உருவாகும். இனி அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம்.